ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான். நாள்பட்ட விடாப்பிடியான உப்பு கரைகள் எல்லாம் எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சோடா உப்பு சேர்த்திருக்கேன். கரைகள் அதிகமாக இருந்தால் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க, குறைவாக இருந்தால் குறைவாக சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்திருக்கேன். கூடவே கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேஸ்ட்டு தான். தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவில் எடுத்துக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்ததாக வினிகர் சேர்த்திக்கலாம். வினிகர் ஒரு மூடி அளவில் நான் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில். பாருங்கள், இப்போ வினிகர் சேர்த்தும் போது ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம். அதோட கொஞ்சமாக நான் பவர் லிக்விட் எடுத்திருக்கேன். நீங்கள் விம் லிக்விட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி துணி துவைக்கிற லிக்விட் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பவர் லிக்விட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட துணி துவைக்கிற லிக்விடோ சோப்போ இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த சிங்கை க்ளீன் பண்ண போகிறோம். விடாப்பிடியான அழுக்குகள் நிறைய இருக்குது, உப்பு கரைகள் எல்லாமே இருக்குது. இதை வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தொட்டு தொட்டு கரைகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சொல்யூஷனை தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கரைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நல்லா தெரியுது. பாருங்கள், இந்த பைப்லேயெல்லாம் அவ்வளோ அழுக்கு இருக்குது. எல்லாத்தையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நான் ஸ்லோ மோஷனில் தான் காமிச்சிருக்கேன் வீடியோவை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இடத்துல எல்லாமே அழுக்காக இருந்துச்சு. இந்த இடம் மூலையில் எல்லாத்துலேயுமே அழுக்கு. சிங்க் ஃபுல்லாகவே அழுக்கு. நாங்கள் இப்போ தான் இந்த வீடு சேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மூலையில் எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விட்டுறணும். ஒரு டைம் நம்ம இப்போ ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கெங்கே எல்லாம் கரைகள் இருக்கோ நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருக்கேன். சிங்க் ஃபுல்லாகவே தேய்க்கிற பாருங்கள். சிலது எல்லாமே சிமெண்ட் போட்டிருக்காங்க. அதோட இந்த ஒயிட் சிமெண்ட்டெல்லாம் போட்டு தேய்ச்சிருக்காங்க. ஆனாலும் அதுலேயும் மேலெல்லாம் அவ்வளோ ஒரு அழுக்காக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருந்துச்சு. அதுதான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. ஃபஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கரைகள் இருக்கோ அங்கே தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ பைப்பை தேய்க்கிற பாருங்கள். பைப்பில் அவ்வளோ கரைகள், அவ்வளோ அழுக்கு இருக்குது. பாத்ரூம் கதவுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பு கரை நிறைய இருக்கும். அங்கெல்லாம் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பைப்பில் இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். சில்வர் பைப்பாக இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன் எல்லா பக்கமுமே. அடுத்ததாக இந்த இடத்துலையுமே இந்த மாதிரி உப்பு கரைகள் இருக்குது. இது ரொம்ப வருஷம் ஆன கரை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிற கரைகள் அவ்வளோவா போகலை. நானும் ரொம்ப தேய்ச்சி பார்த்தேன். இது இந்த இடத்துல அப்படியே பொரிஞ்ச மாதிரி ஒரு கரைகளாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் தெரிஞ்சு, ஆனால் போகலை. மற்றபடி சிங்க்குள்ளே எல்லாமே சூப்பராக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சாச்சு. பாருங்கள், அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தான் நம்ம இப்போது தேய்க்க போகிறோம். மேலே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெனக்கெட வேண்டியதே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கிறப்போ எல்லா அழுக்குகளும் வந்துடும். பாருங்கள், நான் எந்த இடமெல்லாம் தேய்ச்சி விட்டனோ அதில் எல்லாத்துலேயும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நான் தேய்ச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இப்போ தேய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா அந்த வழுவழுப்பெல்லாம் போய் அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நல்லாவே சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. இந்த பைப்போட இடுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு.
நம்ம சில்வர் பைப்பு இதே மாதிரி மெத்தடில் தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சிட்ருக்கேன். இந்த மூலையில் எல்லாத்துலேயுமே தேய்ச்சிட்டு, இது தேய்ச்சதுக்கப்புறம் அந்த பேட் ஸ்மெல்லு எல்லாமே வரவே இல்லை. நல்லா காஞ்சதுக்கப்புறமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருந்துச்சு கிச்சன் ஃபுல்லாகவே. இப்போது இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. கொஞ்சம் வீடியோவை நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே தேய்ச்சாச்சு. கழுகி விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கழுகி விட்டுட்ருக்கேன். இதெல்லாம் போட்டு நான் தேய்ச்சி விட்டு கழுகி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனே வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காஞ்சதுக்கப்புறம் அந்த பிசுப்பு எல்லாமே போய் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்துச்சு கிச்சன். சிங்க்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் வரவே இல்லை. நல்லா இருந்துச்சு. பாருங்கள் நான் எப்படி தேய்ச்சி எடுத்திருக்கேன்னு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. இந்த இடத்துலலாம் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இந்த சிமெண்ட் மேலே எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ அழுக்கு, பிசுப்பு வழுவழுப்பாலாம் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ சரியாயிருச்சு. பைப்பெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஒயிட் ஆயிடுச்சு அழுக்கெல்லாம் போய். இதே மாதிரி பாத்ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணலாம். பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரைகள், அழுக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து இதேவே ஃபாலோ பண்ணி தேய்ச்சி விடுங்க. நல்லா அழுக்கு எல்லாமே போயிடும். நல்லா வந்து க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். தேய்ச்சி எல்லாம் கழுகி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு க்ளீனாக தெரியுது நமக்கு. இந்த ஹோல்ஸில் ஒரு அரை ஸ்பூன் அளவில் நான் லிக்விட் ஊற்றிக்கிறேன். லிக்விட் இந்த மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விடாப்பிடியான உப்பு கரைகள், அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யலாம். இந்த ஹோல்ஸில் வர பேட் ஸ்மெல் எப்படி போக்குறது, கற்பாம்பூச்சி, பல்லி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.